ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஆஃப் நேச்சுரல் ஹெல்த். இதை வந்து ஆயுர்வேதாவோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய மருத்துவம் வந்து மருத்துவமா மட்டும் சொல்லாம இதுல நம்ம வந்து இந்த பிசினஸை வந்து எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் கனெக்ட் பண்ணி கொண்டு போறேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு மெயின் இந்த வந்து ஹிப்போக்ராட்ஸோட கோட்டோட நான் வந்து இந்த செஷனை கொண்டு போறேன். அதாவது வந்து ஹிப்போக்ராட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நவீன மருத்துவத்தின் தந்தை என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான சொந்த மருத்துவராக நீங்களே இல்லாவிடில் நீங்கள் ஒரு அதாவது அவர் வந்து ஒரு முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு அவரு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக இங்க நான் இந்த கோட்டோட ஸ்டார்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நம்மள வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்குள்ளவே வந்து நிறைய பேர் நம்ம டீம் மெம்பர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அதாவது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க எப்படி இதை ரெஃபர் பண்றீங்க, நீங்க என்ன மருத்துவரா, நீங்க என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம மீட்டிங்ஸ்ல கூட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க இந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து இன்னைக்கு இயற்கையா நலமாகி உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்க வந்து நலமாகி இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறீங்க. பிளஸ் உங்க குடும்பத்தை வந்து ஆரோக்கியமா மாத்திருக்கீங்க. அந்த ஆரோக்கியத்தோடைய அனுபவத்தை நீங்க வந்து நம்ம பிறர்கிட்ட சொல்லி அதை ரெக்கமெண்ட் பண்றோம். அது வந்து பெரிய விஷயம். அதனால நம்மளுக்கு வந்து அந்த எந்த விதத்திலயும் வந்து அப்படி யாராவது கேட்டாங்கன்னாக்கா, இல்லைங்க நம்ம வந்து நான் மருத்துவர் இல்லை, இருந்தாலும் என் உடம்ப நான் படிச்சிருக்கேன் அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்லணும். நமக்கான என் உடம்புக்கான மருத்துவரா நான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்லும் போது நம்ம மேல வந்து கான்பிடன்ஸ் வந்து நம்பிக்கை வரும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ்ல நம்ம வந்து எப்பவுமே தாழ்ந்து வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன டாக்டரா அப்படின்ற மாதிரி நம்ம மனப்பான்மை இருக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கான உடலுக்கான மருத்துவர் அவங்கதான். அதாவது உங்க உடம்ப நம்ம படிக்கல அப்படின்னா, நம்ம உடம்ப நம்ம படிச்சுக்கல அப்படின்னாக்கா நம்ம ஒரு முட்டாளாதான் இருப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு ஆயுர்வேதா பிசினஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க, நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து புரிதலோட தான் இதை வந்து அதாவது நம்ம முழுக்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான சொந்த அனுபவம் இருக்கு. நீங்க வந்து உங்க உடம்ப வந்து ஆரோக்கியப்படுத்தி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பல தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்து நலமாகிதான் நம்ம வந்து இன்னைக்கு வெளியே வந்து பிறருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா நம்ம வந்து அந்த கான்பிடென்ட்டோட நம்ம வந்து நம்மள நான் எனக்கான மருத்துவரா இருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதோட இந்த செஷனை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதாவது வந்து இயற்கையை பத்தி நம்ம புரிதலை கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய ப்ராடக்ட்ஸை பேசும்போது நம்மளுக்கு கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நான் வந்து பிசினஸ பேசுறதுல வந்து எனக்கு அதுல தயக்கங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு பிசினஸ்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா இந்த மருத்துவத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா நான் வந்து அந்த ப்ராடக்ட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சொல்லும் போது ரொம்ப கான்பிடென்ட்டா என்னால பேச முடியுது. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இயற்கையை பத்தி நம்ம படிக்கணும். நம்ம வெறும் நம்ம ப்ராடக்ட் ரீதியா அதாவது நம்மளுடைய எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஆனந்தம் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு, அதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன இருக்குன்றத நம்ம முழுசா படிச்சிருப்போம். ஆனா நம்ம கொஞ்சம் நேச்சுரலா வந்து உடம்ப எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான புத்தகங்கள் படிக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இவருக்கு வந்து பல விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்புவாங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரியான புரிதல்களை ஏற்படுத்திக்கணும். அதாவது இயற்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இயல்பு நிலையில இயற்கையாக நம்ம உடம்ப வந்து இயற்கையோட ஒத்திசைவோட வாழும் ஒரு நிலைதான் இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து இயற்கை எப்படின்னாக்கா இயற்கை ஒரு பொழுதும் தவறு செய்யுது. இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து முழுசா ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஆனா அந்த ஆரோக்கியத்தை நம்ம தான் கெடுக்கிறோம். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா இந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் நம்மளே பார்ப்போம். நம்மளுடைய ஹெல்த் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் அவேர்னஸ் பிரசன்டேஷன்ல லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம அதை வந்து இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் ஆனதுனாலதான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா இயற்கையாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது நம்மளுடைய வாழ்றக்கூடிய இந்த இயற்கையோட வாழ்றதுக்கான தன்மை அதிகமாகும். அப்ப எந்தெந்த வகையிலலாம் வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நாங்க இந்த டச் தெரப்பில என்ன சொல்றோம்னாக்கா நான் பாக்குறது இந்த பல்ஸ் பேலன்சிங் தெரப்பி, அதாவது நாடி வந்து சமன்படுத்தும் முறை.
அதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து பஞ்சபூத நாடின்னு சொல்லுவோம். அதாவது 5 எலிமெண்ட்ஸ் கேரக்டர் பல்ஸ்ன்றதை தான் நம்ம ரீட் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதத்தை வந்து நம்ம சமன்படுத்தக்கூடிய ஒரு இந்த மருத்துவத்தை அந்த ரீதியில தான் நம்ம பார்த்துட்டு. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டா இந்த ஆயுர்வேதாவோட நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து இப்போ கவாச் பாஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 வகையான மூலிகைகள் இருக்கு. அந்த 28 வகையான மூலிகையிலையும் 5 பஞ்சபூதத்தையும் கனெக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க. நான் அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓ இது இந்த தன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி 28 மூலிகை பிரிக்கும் போது நம்ம நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்ன்ற பஞ்சபூதத்தோடைய சக்தியோடைய அந்த தன்மையில இருக்கக்கூடிய மூலிகைகளை சூப்பரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு மனுஷனுக்கு வந்து நலிவடையும் போது உடல் சோர்வு, உடல்ல வந்து பலவீனம், அதாவது இம்யூனிட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி கிட்லாம் கண்டிப்பா கவாச் பிராஷ் இருக்கும். பல ப்ராடக்ட்ஸ் நம்ம காம்போ கொடுக்கும் போது வந்து கவாச் பிராஷ் இருக்கும். அதாவது இந்த பஞ்சபூத சமநிலைப்படுத்துறதுல நிறைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. இது நான் கவாச் பிராஷ் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ரொம்ப அற்புதமா நிலம், நீர் சார்ந்த விஷயங்கள், நிலம், நீர் சார்ந்த விஷயங்கள், காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், ஆகாயம் சார்ந்த விஷயங்கள், பஞ்சபூதத்தை உள்ளடக்கி அவங்க அதனாலதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா பேசுது. மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா போறோம். அவங்க கிட்ட அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணமா நான் இதை பாக்குறேன். அப்போ நம்ம இந்த பஞ்சபூதத்துடைய துணையோட வாழக்கூடிய ஒரு நிலை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆயிருக்குன்ற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அது ப்ராடக்ட் மட்டும் இல்ல, நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இயற்கையா வாழறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த பஞ்சபூதத்தோடைய ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்குதா, நம்ம பஞ்சபூதத்தோட துணை கொண்டு நம்ம வாழ்றோமான்ற புரிதலை ஏற்படுத்திக்கணும். இயற்கையா வாழறோம் அப்படின்னாக்கா இந்த இந்த ஏன்னா இயற்கைன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, பஞ்சபூதத்தால் ஆனதுதான் இயற்கை. அப்ப உடம்பும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பும் கம்ப்ளீட்டா வந்து இந்த பஞ்சபூதத்தால் ஆனதுதான். இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் ராஜ உறுப்புகளா பிரியுது, அதோடைய துணை உறுப்புகளா பிரியுது. கிட்டத்தட்ட வந்து இந்த மெயின் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய 12 ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அதோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்த இயற்கையான உடல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், உடலை பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த பஞ்சபூதத்தை எப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வழியில இன்றைக்கு இருக்கக்கூடிய மழை நீரை வந்து ஆக்சஸ் பண்றது மூலியமா நம்ம இந்த நேச்சுரல் வாட்டர், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர்ல நீங்க வந்து எல்லாருமே வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கு நிறைய பேருக்கு. அப்போ நம்ம நேச்சுரலா பாத்தீங்கன்னாக்கா எப்படி இம்யூனை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையான தண்ணீரை நம்ம பயன்படுத்த நம்ம கிட்ட வரவங்க கிட்ட நம்ம இந்த சஜஷன்ஸ் சொல்லலாம். அதாவது வந்து நீங்க உங்க உடம்ப வந்து நம்ம இயற்கையில இருந்து விலகி வச்சிருக்கோம். அப்ப மழை நீரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும், மழை நீர்ல நனையணும், குழந்தைங்க மழையில நனையணும், மழை தண்ணீரை குடிச்சு வச்சு நம்ம அந்த தண்ணீரை குடிக்கணும். அருவிகள்ல வந்து அருவி தண்ணீர்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா அருவிகள்ல எதாவது போறோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணீர்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு அந்த தண்ணீரை குடிச்சு பழகணும். இந்த மாதிரியான நேச்சுரல் வாட்டரோட ஆக்சஸ் பண்ணும் போது நம்ம உடம்போட இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆயுர்வேதால நம்ம ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மைலர் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் கிட்டுன்னே இருக்கு. அதாவது டெய்லி டீடாக்ஸும் கவாச் ப்ராஷும் ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. டெய்லி டீடாக்ஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ், அதாவது அது பண்றதுக்கு நம்மளுடைய டெய்லி டீடாக்ஸ் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நேச்சுரல் ஆக்சஸும் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இந்த கிட்டும் சஜஸ்ட் பண்ணோம்னா 100% ரிசல்ட் வரும். அதாவது இந்த மழை நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மழை நீரை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு உடம்புல தொந்தரவு வரும். இடத்துல இது வரைக்கும் வந்து மழையில நனைய மாட்டாங்க, பயப்படுவாங்க. மழையில நனைஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு ஆலோசகரா நம்ம ஹெல்த் கன்சல்டன்டா நம்ம என்ன சொல்லணும்னா நீங்க இந்த மழையில நனையும் போது உங்க இம்யூனிட்டி ரைஸ் ஆகுங்க. இம்யூனிட்டி ரைஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வெளியே போகும். அது வந்து வெப்ப சக்தியை அதிகப்படுத்தி உடல் வந்து தன்னுடைய வெப்ப சக்தியை அதிகப்படுத்தி உடம்பை வந்து சுத்தப்படுத்திக்கிற ப்ராசஸ் பண்ணும். அப்ப இதுக்கு நீங்க சப்போர்ட்டிவா நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் கிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா
அவங்களுடைய அந்த ஒரு உடம்பு சுத்தம் பண்ற ப்ராசஸ் வந்து எளிமையா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் வந்து ஈஸியா வந்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்றதுக்கு நம்ம கிட்டோட சேர்த்து நம்ம போகும்போது, நம்ம மைலஸ்டில் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து போகும்போது அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப கஷ்டம் இருக்காது. அதாவது வித்தவுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாம ஒரு இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுன்றது நேச்சுரல் ஆக்சஸ் பண்ணாலும் அதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல ஜுரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற வழியே இருக்க டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதே நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க இம்யூனிட்டியை ரைஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா டாக்டர் கிட்ட போகாமே நம்ம ஆலோசனை அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஹேண்டில் பண்ண வச்சு அவங்கள வந்து என்ன மாதிரியான, அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸை கொடுத்து அவங்களால மெடிசனுக்கே போகாம ஒரு தடவை நலமாயிட்டாங்க